பிரியமானவர்களே, யாத்திராகமம் 23வது அதிகாரம் 25வது வசனத்திலே, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். எத்தனை ஒரு பெரிய உற்சாகம் தரக்கூடிய ஒரு வசனத்தை இந்த தவசு காலங்களிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கின்றார். இந்த உபவாச நாட்கள், கர்த்தரோடு நெருங்கி வாசம் பண்ணுகின்ற நாட்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்ப நாம என்ன செய்யணும்? கர்த்தரையே சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பிரியமானவர்களே, கர்த்தரையே சேவிக்கும் பொழுது என்று சொல்லும் பொழுது அவரோடு கூட நெருங்கி வாசம் பண்ணி, அவரோடு கூட பேசி, அவரோடு கூட தியானித்து, அவர் சொல்லுகிற காரியங்களை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது, பிரியமானவர்களே, அவர் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். வியாதியை நம்மை விட்டு விலக்குகின்றவராக இருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச அருமையான சகோதரி உருக்குலைந்து காணப்பட்டார்கள். 2 பேர் இல்லை 3 பேர். பிரியமானவர்களே, 3 பேரும் அப்படி வெவ்வேறு இடத்திலே இருக்கின்றார்கள். அவர்கள் உருக்குலைந்து காணப்பட்டார்கள். ஒரு சகோதரி வைராக்கியத்தோடு, இப்பவும் கீமோதெரப்பி போயிட்டு இருக்கு, வைராக்கியத்தோடு சண்டே கிளாஸை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். நான் கர்த்தரையே சேவித்துக் கொண்டிருப்பேன் என்று. தலை முடியெல்லாம் விழுந்து போனாலும் ஒரு அழகான ஒரு கேப்பை போட்டு, ஆண்டவருக்காக நான் சேவிப்பேன், நீ கொன்றே போட்டாலும் நான் உன்னோடு கூட சேவிப்பேன், உண்மையே சேவிப்பேன் என்று சொல்லி அவர் சேவித்துக் கொண்டிருக்கிறார். மற்றொரு சகோதரி அதே போல உருக்குலைந்து காணப்பட்டார். ஆனா மறுரூபமாக்கப்பட்டவரை போல இப்பொழுது அழகா மாறி அவங்க US ட்ரிப் போயிட்டு இப்ப சந்தோஷமாய் கர்த்தருக்காக ஜீவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சகோதரி இதே போல திருவள்ளூர் மாவட்டத்தில் நான் செய்தி கொடுக்கும் பொழுது இப்படிப்பட்ட என்னுடைய சாட்சியை கேட்டு அவங்க என்னோடு கூட ஜெபித்தார்கள். நாங்கள் 2 பேருமாய் ஜெபித்து என்று அந்த மகள் சொல்லுகின்றாள், நான் விடுதலை பெற்றுவிட்டேன் என்று. வியாதியை விலக்குகின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரையே சேவிக்க வேண்டும். பிரச்சனை உண்டு, போராட்டம் உண்டு, ஆனால் அதை பார்த்து கலங்க வேண்டாம். நீங்கள் இன்றைக்கு கர்த்தரை சேவிக்கும் பொழுது அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கின்ற தேவன் வியாதியை உங்களை விட்டு விலக்குவேன் என்று சொல்லுகின்றார்.